ஒரு ஊர்ல கோபாலம் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு படிப்பு ஏறவே இல்ல. கோபாலமோட அப்பா அம்மா ராமையா சீத்தம்மா கோபாலம் ஒரே ஒரு பையனான காரணம் அவனுக்கு எந்த வேலையும் சொல்லாம ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. கோபாலம் வயசுல இருக்கிற பசங்க நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா, கோபாலம் மட்டும் வீட்லயே இருந்துகிட்டு அவனோட அப்பா சம்பாத்தியத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஏங்க, கோபாலத்துக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அவனுக்கு பொண்ணை பார்க்கணும். அவனுக்கு பொண்ணை பார்க்கலாம். மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாருன்னு சொன்னா என்ன சொல்லுவ? பையனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, பையனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லுங்க, யாருமே பேச மாட்டாங்க. அதனாலயே ராமையா படிக்காத ஒரு பொண்ணை பார்த்து கோபாலத்துக்கு கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணு பேரு சுலோச்சனா. அவளுக்கு படிப்பறிவு இல்லனாலும் அவ ரொம்பவே புத்திசாலி. சுலோச்சனா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு துணி தைக்குவா. கோபாலத்தை கூட ஏதோ ஒரு வேலை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏங்க, எப்பவுமே இப்படி வீட்ல இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வேலை நல்லதுன்னு ஒரு வேலையை தேடிக்கலாம்ல. எனக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்ல சுலோச்சனா. எங்க அப்பா அம்மா எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அது இல்லங்க, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க வேலை இல்லாம இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? எங்க அப்பா அம்மா இதுவரைக்கும் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கல. நீ என்ன வேலைக்கு போன்னு சொல்ற? எப்பவுமே நீ எனக்கு வேலைக்கு போன்னு மட்டும் சொல்லாத. இப்படி சுலோச்சனா யோசிக்க ஆரம்பிச்சா. எப்படியாவது தன்னோட புருஷனுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சா. இப்படி கோபாலம் எந்த வேலையும் செய்யாமையே இருந்தா. 60 நாள்ல இருந்து கோபாலத்துக்கு வேலை சொல்ல ஆரம்பிச்சா சுலோச்சனா. எங்க, கொஞ்சம் வெளியே போய் பால் பாக்கெட்டை கொண்டு வாங்க. என்னது, பால் கொண்டு வர நான் போட்டா? நீயே போயிட்டு வா. எங்க, போஸ்ட்மேன் வந்திருக்காரு, போய் லெட்டர் வாங்கிக்கங்க. அங்க வச்சுட்டு போவாங்க, நம்ம அப்புறமா போய் எடுத்துக்கலாம். எங்க, மாமாவோட செருப்பு அறுந்து போயிருக்குல்ல, கொண்டு போய் தைச்சுக்கிட்டு வாங்க. புதுசா வாங்கிக்கலாம் சுலோச்சனா. எவ்வளவு நாளுன்னு அந்த பழைய செருப்பை போட்டுக்கிட்டு இருப்பாரு. கோபாலம் வீட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கூட செய்யாததுனால சுலோச்சனாக்கு அதிசயமாச்சு. என் புருஷனுக்கு வேலை செய்யவே தெரியாதா, இல்ல வேணும்னே செய்யாம இருக்காரா? அவருக்கு வேலை எல்லாமே தெரியும், வேணும்னு தான் செய்யாம இருக்கிறாரு. இப்படி சுலோச்சனா 60 நாள். ஏங்க, என்னோட துணி தைக்க கொடுத்திருக்கேன், நான் போய் வாங்கிட்டு வரேன். சமையல் அறையில ஜின்னு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இப்படி சுலோச்சனா சொல்லிட்டு போனதுனால கோபாலம் சமையல் அறைக்கு போய் ஜின்ன தேட ஆரம்பிச்சா. ஆனா அது எங்கேயுமே கிடைக்கல. சுலோச்சனா ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. இவரு சோம்பேறி கூட இல்ல, நல்லாதான் தேடுறாரு. சின்ன பசங்க மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்படி இன்னொரு நாள், இன்னைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு போனோம், மத்தியானமா ரெடி ஆயிடுங்க. இப்படி கோபாலம் மறுபடியும் ஒரு பேச்சு கூட பேசாம மத்தியானம் ஆகும்போது ரெடி ஆகி உட்கார்ந்து இருந்தா. இப்படி சுலோச்சனா கோபாலம் கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு நடந்தாங்க. சுலோச்சனா வேணும்னே புருஷனை 2 மைல் நடக்க வச்சா. ஆனாலும் கோபாலம் எதுவுமே சொல்லாம நடந்துகிட்டே இருந்தா. ஐயோ, நான் ஒரு பைத்தியக்காரிங்க, கல்யாணம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு. ஐயோ, எவ்வளவு ஆசையா இருந்தேன் கல்யாண வீட்டுல நல்லபடியா சாப்பிடலான்னு. இப்படி மறுபடியும் 2 பேரும் திரும்பி வீட்டுக்கு வந்து கோபாலம் தூங்குனா. அப்போ சுலோச்சனாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிச்சு. இவருக்கு வேலை செய்ய தெரியாம இல்ல, வேணும்னு தான் வேலை செய்யாம இருக்காரு. சரியான வேலை தேட இருக்கட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். மறுநாள் சுலோச்சனா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சும் எந்த வேலையும் செய்யல. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருந்தாலும் படுக்கையை விட்டு எந்திரிக்கல. இத பார்த்த கோபாலம் அவளை வந்து திட்டுனா. சுலோச்சனா, என்ன முழுப்பு தட்டினாலும் இன்னும் எந்திருக்காம உக்காந்து இருக்க? நீ டீ குடுப்பேன்னு நானும் அப்பா அம்மாவும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். எங்க, எனக்கு நீங்க எல்லாம் இருக்கிற விதம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கூட இன்னையில இருந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அது என்ன, எந்த வேலையும் செய்யாம இருக்குவ? எனக்கு நேத்து தான் புரிஞ்சிச்சு, நீங்க எல்லாருமே வேலை செய்யாம இல்ல, வேலையில இருந்து தப்பிக்கதான் இப்படி பண்றீங்க. நானும் வேலையில இருந்து தப்பிச்சுக்கிறேங்க. நீ வேலையில இருந்து தப்பிச்சுக்கிட்டா வீட்டுல யாருதான் வேலை செய்யறது? நீங்க வேலைக்கு போறது இல்ல, ஆனா வீடு எப்படி நடத்துறது? உங்க அப்பாவோட சம்பாத்தியத்தினாலயா? நானும் வேலை செய்ய மாட்டேன், அப்புறம் யாரு வேலை செய்யறது? உங்க அம்மா செய்வாங்கல்ல. சுலோச்சனா, என்ன பேசுற நீ? நீ ஒரு பொண்ணு தானே? வயசா இருக்கிற எங்க அம்மா கிட்ட நீ வேலை வாங்க பாக்குறியா? நீங்க வேணும்னா போய் உதவி பண்ணுங்க. அப்படி சொல்லி சுலோச்சனா உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கவே இல்ல. அப்போ கோபாலத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு.
எந்த வேலையும் செய்ய முடியலனா நீ இந்த வீட்ல இருக்கிறது வேண்டாம். உங்க அப்பா வீட்டுக்கு போய் அங்கே இருந்துகிட்டு எந்த வேலையும் செய்யாம இரு. அப்படி சொல்ல உடனே சுலோச்சனா எதுவுமே பேசாம பேக் எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு கிளம்பி போனா. நீல இருந்த கோபாலம் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான். இப்படி சுலோச்சனா எந்த வேலையும் செய்யாம போனதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. வீட்டுல சண்டை கூட ஆச்சு. டேய் கோபாலம், மருமக இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா, போய் கூட்டிட்டு வாடா. நான் போக மாட்டேமா, எனக்கு அவ தேவை கிடையாது. உனக்கு அவ தேவை இல்லைனாலும் எங்களுக்கு அவ தேவைடா. இல்லம்மா, அவ வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம். அவ்வளவுதான். அப்பா அம்மாவோட அருமையே தெரியாத உனக்கு பொண்டாட்டியோட அருமை மட்டும் எப்படிடா தெரியும்? அப்பா, நான் உங்களுக்கு பையன். சுலோச்சனா எங்களுக்கு மருமக. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்த எங்க மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டியா? உன் மூஞ்சி கூட பார்க்க எங்களுக்கு பிடிக்கல. நீங்க செத்து போயிட்டா உங்களுக்கு கொல்லி போடுறது நான் தானு யோசிங்க. ஓஹோ, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? நல்லது. நீ கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நானும் என் பொண்டாட்டியும் எப்படியாவது பொழைச்சுக்கிறோம். இப்படி கோபாலம் கோவமா வீட்டை விட்டு கிளம்பிட்டான். வீட்டை விட்டு கிளம்பினானே தவிர அவனுக்கு எங்க போனோம் என்ன சாப்பிடணும்னு தெரியல. 2 நாள் எதுவுமே சாப்பிடாம ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து இருந்தான். இப்படி 3வது நாள் அவனுக்கு ரோசம் வந்துச்சு. அவங்க வீட்டுல இருக்கிறேன்னு தானே என்ன இப்படி எல்லாம் பேசுனாங்க. ஏன் என்னால சம்பாதிக்க முடியாதா? நானே போய் 4 காசு சம்பாதிச்சு வாழ பாக்குறேன். இப்படி கோபாலம் எல்லா பக்கம் போய் வேலை கேட்டான். ஆனா அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. எல்லாருமே அவன் பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேலை வேணுமா வேலை? இவ்வளவு பெரியவனாயி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலை செய்யணும்னு மனசு வந்திருக்கு. அந்த பக்கம் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, இந்த பக்கம் அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. என்ன பண்ணுவான்? எல்லாம் அந்த ராமையாவ சொல்லணும். ஒரே ஒரு பையனு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாரு. இப்ப இந்த கோபாலம் வேலை செய்யாத சோம்பேறி ஆயிட்டான். இப்படி ஜனங்க பேசுறத பார்த்து கோபாலம் ரொம்பவே கஷ்டப்பட்டான். ச்சே, என்ன இந்த ஜனங்க என்ன பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இவங்க பேச்ச கேட்கும் போது நான் உயிரோட இருக்கணுமான்னு தோணுது. அப்ப ஒரு வயசான பாட்டி கோபாலத்தை பார்த்து கோபாலங்கிட்ட வந்தாங்க. இங்க பாருப்பா, என்னோட பெட்டி படுக்கைய கொஞ்சம் தூக்கிட்டு வந்து குடுக்கறியா? 10 ரூபா குடுக்கறேன். சரிங்கம்மா, தூக்குறேன். கோபாலம் வாழ்க்கையில முதல் தடவை வேலை செய்ய ஆரம்பிச்சான். இப்படி அந்த வயசான அம்மா கோபாலத்துக்கிட்ட பொருளுங்களை எல்லாம் கொடுத்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. இப்படி தூக்கிட்டு வந்து கொடுத்ததுனால கோபாலத்துக்கு உடம்பெல்லாம் வலி எடுத்துச்சு. அப்பா, இவ்வளவு நாளா சொத்தை பாத்துக்கிட்டு வேலை செய்யாம இருந்துட்டேன். இவ்வளவு நாள் வேலை செய்யாம ரொம்ப பலகீனமாயிட்டேன். சேச்சே. மறுநாள்ல இருந்து கோபாலம் மூட்டை தூக்குற வேலைக்கு போனா. இப்படி கோபாலம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குற வேலைக்கு போனதுனால கண்ணீர் விட்டா. மறுநாள் செத்துக்கல்ல தூக்க போனா. அப்ப அவனோட பலம் அவனுக்கு புரிஞ்சிச்சு. அவன் ஒடுங்கி போனானே தவிர காசோட அருமை வீட்டோட அருமை தெரியல. என் அப்பா எப்படிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாரோ. இப்படி எல்லாம் வேலை செஞ்சு எங்க அப்பா எவ்வளவு கௌரவமா இருக்காரு. எங்க அம்மா எவ்வளவு நல்ல வீட்டு வேலை செய்யறாங்க. ஒரு நாள் கூட உடம்பு வலின்னு சொல்லல. சுலோச்சனா வீட்டுல இருந்து எங்க 3 பேருக்கு சேவை பண்ணிக்கிட்டு எங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துணி தைக்க ஆரம்பிச்சா. வீட்டுல நான் மட்டும்தான், யாருக்குமே உபயோகம் இல்லாதவ மாதிரி ஆயிட்டேன். கோபாலம் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டான். எந்திரிச்சு வீட்டுக்கு போனா. வாசப்படியில நின்னுக்கிட்டு ராமையா சீத்தம்மா கிட்ட பேசுனா. வா, உள்ளவாடா. எனக்கு எந்த தகுதியும் இல்லப்பா. நீங்க சம்பாதிக்கிறீங்க, எனக்கு என்னன்னு நான் இருந்தேன். உண்மையாலுமே நான் வேலை செய்யாதவனா போயிட்டேன். நான் வேலையே செய்யக்கூடாதுன்னு இருந்தேன். என் கஷ்டத்தெல்லாம் நீங்க தீர்த்து வச்சப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நான் யோசிக்கலப்பா. கோபாலம், முதல்ல வீட்டுக்குள்ளவா. அம்மா, 3 வேளை எனக்கு சுட சுட நீங்க ஆக்கி போட்டப்போ என் வயிறு நிறைஞ்சிச்சேன்னு நான் பார்த்தேனே தவிர நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எப்பவுமே கேட்கல. 10 ரூபாக்காக நான் இறங்கி வேலை செய்யும் போதுதான் நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் உணர்ந்தேன். டே கோபாலம், நீ கஷ்டப்பட்ட எங்களால பார்க்க முடியுமாடா? நீ உண்மையாவே மாறணும்னுதான் உன்னை இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசணும். நல்ல வேலை தான் செஞ்சிருக்கீங்கப்பா. இல்லனா உங்களோட அருமை எனக்கு தெரிஞ்சே இருக்காது. சுலோச்சனா கிட்ட கூட மன்னிப்பு கேட்கணும். இப்பவே போய் சுலோச்சனாவை கூட்டிட்டு வரேன்பா. இப்படி கோபாலம் சுலோச்சனாவை போய் கூட்டிட்டு வர்றதுக்குன்னு
அவளோட வீட்டுக்கு போனா. அப்போ சுலோச்சனா வாசல்ல உக்காந்துருந்தா. அவனை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னா. சுலோச்சனா, என்ன மன்னிச்சிடு, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உன்னைய நம்ம குடும்பத்தையும் நானே பாத்துக்கிறேன். நானே வேலைக்கு போறேன். உன்னை தங்க தட்டுல உட்கார வைக்க முடியாம இருக்கலாம், ஆனா உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன். உனக்கு நகை நகத்தை வாங்கி கொடுக்க முடியாம இருக்கலாம், ஆனா உனக்கு நல்ல துணிய வாங்கி கொடுக்கறேன். இன்னும் எப்பவுமே உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் சுலோச்சனா. சுலோச்சனா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி சந்தோஷப்பட்டு பேக் எடுத்துக்கிட்டு கோபாலம் கூட அவனோட வீட்டுக்கு போனா. இப்படி ராமையா வீடு மறுபடியும் சந்தோஷமா நிறைஞ்சிருந்துச்சு. சுலோச்சனா காலையில எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ராமையா குடும்பத்துக்காக வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு இருந்தா. அப்பா அம்மா 2 பேரும் நிம்மதியா வீட்டுல இருந்தாங்க. கோபாலம் சின்ன வேலை பெரிய வேலைன்னு கூட பார்க்காம அவன் கைக்கு வந்த வேலைய பாத்துக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கிறோம்.